நட்சத்திரா முதியோர் இல்லத்தின் யூடியூப் சேனலுக்கு உங்கள் அனைவரையும் அன்போடு வரவேற்கிறோம். நம்ம யூடியூப் சேனல்ல நாங்க டெய்லி என்னென்ன பண்றோம்ன்ற டீடைல்ஸ் எல்லாமே அப்டேட் பண்ணிட்டு இருக்கோம். நீங்க வீடியோஸ் பார்த்துட்டு உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. முதியோர் இல்லத்தில் பார்க்க போனால் பிரச்சனைகளை வந்து பார்த்திங்கன்னா பெரும்பாலும் எங்களுக்கு பெரிய ஸ்ட்ரகிள்ஸ் ஏற்படுத்துறது பண பிரச்சனை தான். ஒரு மாதம் பார்த்திங்கன்னா பொருளாதார ரீதியாக பணங்க வந்து ஓரளவுக்கு எங்களுக்கு வரும்போது எங்களுக்கு எந்த சிரமமும் இருக்காது. ஒரு நேரத்தில் ஃபண்டு எங்களுக்கு வரல, யாரும் எந்த உதவியும் எங்களுக்கு எதுவும் பண்ண முடியல சூழ்நிலை இருக்கும்போது நான் இண்டிவிஜுவலாக வெளியிலேருந்து ஏதாவது பணம் ரெடி பண்ணி அப்படி தான் அந்த முதியோர் இல்லத்தை நடத்திட்டு வரோம். இப்போ ஒரு வயசானவங்க வந்து நம்ம முதியோர் இல்லத்தில் வந்து சேர்றாங்க, பொதுவான ஒரு முதியோரத்தில் சேர்றாங்கன்னா அவங்க என்ன மாதிரியெல்லாம் வந்து மன அழுத்தம் அவங்களுக்கு கிடைக்குன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ஃபேமிலியில் இருந்துட்டு திடீர்னு வந்து அவங்க தனிமைப்படுத்தப்பட்டு ஒரு முதியோர் இல்லத்தில் முகம் தெரியாத நபர்களோடு அவங்க வந்து இருக்கும்போது அவங்களுக்கு வந்து ரொம்ப மன கஷ்டம் அதிகமாகுது. காரணம் அவங்க பேர பிள்ளைங்களோட, அவங்க பிள்ளைங்களோட, அவங்க வீடு, அவங்களுடைய பொருள் அந்த மாதிரி அவங்க இருந்துட்டு திடீர்னு அப்படியே கட் பண்ணி வேறு ஒரு இடத்துக்கு அவங்க கொண்டு வரும்போது நிறைய மன ரீதியாக பிரச்சனை. அதெல்லாம் தீர்க்கறதுக்கு நாங்கள் என்னென்னலாம் முயற்சிகள் பண்ணுறோன்னா, இப்போ அவங்களோட நிறைய பேசணும், மனம் விட்டு பேசுறது. அவங்க வந்து மனம் விட்டு பேசுகிறத நம்ம பொறுமையாக உட்காந்து ஒன்று ஒன்று கவனித்து அவங்களுக்கு அதுக்கு சரியான பதில் அவங்களுக்கு கொடுக்குறது. இப்போ புது இடத்துல நாமளே நல்லா இருக்கிற நாமளே வந்து ஒரு புது இடத்துக்கு போனோம்னா ஒரு வாரம் நம்மளுக்கே அது அடாப்ட் ஆக மாட்டோம். ஸோ அவங்களும் அந்த ஒரு வாரத்துக்கு அவங்க வீட்டு சூழ்நிலையவே யோசித்து அப்படியே தான் இருப்பாங்க. அந்த மாதிரி நேரத்தில் எங்களுடைய அதுக்குன்னு நாங்கள் ஒரு டீம் வச்சுருக்கோம். ஸோ அவங்க வந்து நிறைய பேசுவாங்க அவங்ககிட்ட. ஸோ நிறைய பேசி என்ன உங்களுக்கு கவலை, என்ன பிரச்சனை, இதெல்லாம் நீங்கள் வருத்தப்படாதீங்க, இங்கே இருக்கிற எல்லாருமே உங்கள் குழந்தைங்க மாதிரி தான், பேரன் பேத்திங்க மாதிரி தான் அப்படின்னு அவங்களோட அன்பாக பேசும்போது அவங்க ஒரு வாரத்துக்கு கால அவகாசத்துக்குள்ளே எங்களுக்கு வந்து நல்ல ஒரு மனப்பான்மை எல்லாரும் ஒத்து போகிற அளவுக்கு நாங்கள் அவங்களை கொண்டு வந்து இந்த மாதிரி வாங்கிட்டோம். ஸோ மன ரீதியாக பாதிக்கப்பட்ட சில முதியோர்கள் இருக்கிறாங்க. ஸோ அவங்களுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னாக்கா கவுன்சிலிங்கு தேவைப்படுது. அப்போ நம்மகிட்ட வந்து பார்த்திங்கன்னா டைப்பில் நிறைய கவுன்சிலர்ஸ் இருக்காங்க, கவுன்சிலிங் கொடுக்குற நிறைய சார் மேடம் இருக்காங்க. ஸோ அவங்களெல்லாம் வர வச்சு அவங்களுக்கு மன ரீதியாக என்னென்ன தொந்தரவு இருக்குது, அதை எப்படி அதை சரி பண்ணலாம் அப்படின்றத அவங்கள வச்சு இதை குணப்படுத்தி ஒரு நல்ல ஒரு நிலைக்கு அவங்கள கொண்டு வந்துடுறோம். இப்போ வீட்டில் வச்சு ஒரு முதியோர்களை பார்க்கும்போது அவங்க யாருமே இல்லை, எல்லாரும் வேலைக்கு போயிட்டாங்கன்னும் போது அவங்க ரொம்ப தனிமையாக இருக்கிறாங்க. இப்போ முதியோர் இல்லத்தில் வந்து பார்த்திங்கன்னா அந்த ஒரு பிரச்சனை இருக்காது. என்னென்னா அவங்களோட சக வயதுடைய நிறைய பேர் அங்கே இருக்கிறதுனால அவங்களுடைய கதைகள் பழைய விஷயங்கள் மாறி மாறி பேசும்போது அவங்க கொஞ்சம் மன அழுத்தம் குறைச்சி நல்ல ஒரு இயல்பு நிலையில் இருக்கிறாங்க. ப்ளஸ் நாங்கள் கூடுதலாக என்னெல்லாம் நாங்கள் பண்ணுறோம் அப்படின்னு சொன்னோம்னா, அவங்க வந்து எப்பவுமே என்கேஜாக வச்சுக்கணும், ஒரு ஒரு ஃபீல் பண்ணுற நிலைக்கு கொண்டு போகக்கூடாது, தனிமையாக இருக்கிற மாதிரி உணரக்கூடாதுக்காக அவங்களுக்கு நிறைய இங்கே ஆக்டிவிட்டீஸ் எல்லாம் பண்ணுறோம். இப்போது நிறைய டிவி பார்ப்பாங்க, பேப்பர் படிப்பாங்க, இங்கே நிறைய இந்த கோல போட்டி நடக்கும், ஒரு செஸ், ஒரு கேரம் போர்டு, அந்த மாதிரி அவங்கள ஒரு பிஸியாகவே வச்சுப்போம். ப்ளஸ் வெளிலேருந்து வாலண்டியர்ஸ் நிறைய பேர் வராங்க. அந்த வாலண்டியர்ஸ் எல்லாம் வந்து பார்த்திங்கன்னா அவங்கள வந்து ஏதாவது ஒரு கேம் ஷோ கண்டக்ட் பண்ணுறது, ஏதாவது ஒன்று பண்ணி அவங்கள வந்து ஒரு ஹாப்பியான ஒரு நிலையிலே வச்சுக்கிறதுக்கு நாங்கள் எல்லா வித வசதியும் ஏற்படுத்தி தரோம். ஸோ மன ரீதியாக பாதிக்கப்பட்ட சில முதியோர்கள் இருக்கிறாங்க. ஸோ அவங்களுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னாக்கா கவுன்சிலிங்கு தேவைப்படுது. அப்போ நம்மகிட்ட வந்து பார்த்திங்கன்னா டைப்பில் நிறைய கவுன்சிலர்ஸ் இருக்காங்க, கவுன்சிலிங் கொடுக்குற நிறைய சார் மேடம் இருக்காங்க. ஸோ அவங்களெல்லாம் வர வச்சு அவங்களுக்கு மன ரீதியாக என்னென்ன தொந்தரவு இருக்குது, அதை எப்படி அதை சரி பண்ணலாம் அப்படின்றத அவங்கள வச்சு இதை குணப்படுத்தி ஒரு நல்ல ஒரு நிலைக்கு அவங்கள கொண்டு வந்துடுறோம். இப்போ வீட்டில் வச்சு ஒரு முதியோர்களை பார்க்கும்போது அவங்க யாருமே இல்லை, எல்லாரும் வேலைக்கு போயிட்டாங்கன்னும் போது அவங்க ரொம்ப தனிமையாக இருக்கிறாங்க. இப்போ முதியோர் இல்லத்தில் வந்து பார்த்திங்கன்னா அந்த ஒரு பிரச்சனை இருக்காது. என்னென்னா அவங்களோட சக வயதுடைய நிறைய பேர் அங்கே இருக்கிறதுனால அவங்களுடைய கதைகள் பழைய விஷயங்கள் மாறி மாறி பேசும்போது அவங்க கொஞ்சம் மன அழுத்தம் குறைச்சி நல்ல ஒரு இயல்பு நிலையில் இருக்கிறாங்க. ப்ளஸ் நாங்கள் கூடுதலாக என்னெல்லாம் நாங்கள் பண்ணுறோம் அப்படின்னு சொன்னோம்னா, அவங்க வந்து எப்பவுமே என்கேஜாக வச்சுக்கணும், ஒரு ஃபீல் பண்ணுற நிலைக்கு கொண்டு போகக்கூடாது, தனிமையாக இருக்கிற மாதிரி உணரக்கூடாதுக்காக அவங்களுக்கு நிறைய இங்கே ஆக்டிவிட்டீஸ் எல்லாம் பண்ணுறோம். இப்போது நிறைய டிவி பார்ப்பாங்க, பேப்பர் படிப்பாங்க, இங்கே நிறைய இந்த கோல போட்டி நடக்கும், ஒரு செஸ், ஒரு கேரம் போர்டு, அந்த மாதிரி அவங்கள ஒரு பிஸியாகவே வச்சுக்குவோம். ப்ளஸ் வெளிலேருந்து வாலண்டியர்ஸ் நிறைய பேர் வராங்க. அந்த வாலண்டியர்ஸ் எல்லாம் வந்து பார்த்திங்கன்னா அவங்கள வந்து ஏதாவது ஒரு கேம் ஷோ கண்டக்ட் பண்ணுறது, ஏதாவது ஒன்று பண்ணி அவங்கள வந்து ஒரு ஹாப்பியான ஒரு நிலையிலே வச்சுக்கிறதுக்கு நாங்கள் எல்லா வித வசதியும் ஏற்படுத்தி